ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷலுன்றதுனால வெள்ளை கொடுவா மீன் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ பசங்க வந்து இந்த மாதிரி வந்து முள்ளெல்லாம் கம்மியாக இருக்க மீனாக இருந்ததுன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு மசாலா எப்படி போடலான்னு பார்க்கலாம். சும்மா சிம்பிள் அண்ட் ஈஸி ப்ரொசீஜர் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான்வெஜ்ன்றதுனால லைட்டாக வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிட்டேன். தேவையான அளவு வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு. அது இல்லாமல் கொஞ்சமாக லெமன் விட்டுக்கலாம். ஒன்று லெமன் விடணும்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா புளி ஆட் பண்ணிக்கலான்வாங்க. நான் ரெண்டுமே வந்து இது பண்ணுவேன். ஸோ அதோட காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சில பேருக்கு வந்து புளி விட்டால் தான் பிடிக்கும், சில பேருக்கு லெமன் விட்டால் தான் பிடிக்கும். ஸோ உங்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் புளி கொஞ்சமாக வந்துட்டு ஊற வச்சுருந்தேன், இது குழம்புக்கும் சேர்த்து ஊற வச்சுருந்தேன். இதுலேருந்து கொஞ்சமாக தண்ணி வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ரைஸ் ஃப்ளாரும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து பொறுன்னு இருக்கிறதுக்கு வந்து கொடுக்கும். நிறைய பேர் வந்து இஞ்சி பூண்டு சேர்ந்து வந்து ஆட் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து இஞ்சி பூண்டு சேர்த்து ஆட் பண்ணுறதோட பூண்டு 4 பல் எடுத்து ஜஸ்ட் இந்த மாதிரி இடித்து போட்டோம்னா அதோட டேஸ்ட்டே வந்து வேறு. ஸோ நம்ம பூண்டை வந்து இடித்து போட்டுக்கலாம். சரிங்களா? கொஞ்சமாக இதில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். மீனுக்கு தேங்காய் எண்ணெய்ட்டா அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக தூக்கி கொடுக்கும். அதனால தான் கேரளாவில் யூஸ்வலாக மீன் ஃப்ரைஸ்க்கெலாம் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. மீன் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கலந்துட்டுக்கலாம். கொஞ்சம் மசாலா திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக கூட தண்ணி ஆட் பண்ணி டிசால்வ் பண்ணிக்கிறேன். அருமையான மீன் மசாலா ரெடிங்க. ஸோ உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு மட்டும் பத்தலை, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்குது. கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அழகாக லைன் பை லைன் வந்து அடுக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து மீன் உடையாது. பார்த்துக்கோங்க, மீன் செம்மையாக வந்து கூட்டாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். ஃப்ரீசர்லேருந்து ஒரு ½ அன் கழிச்சு எடுத்துகிட்டு ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் வந்துட்டு நல்லா ஊற்றிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த மீன் எடுத்து அழகாக வச்சோம்னா சூப்பராக புரியுங்க. பொறுமையாக சிம்லேயே வச்சு திருப்பி போட்டு வறுக்கலாம். வறுத்த உடனே நல்ல மொறுமொறுப்பான சுவையான மீன் வறுவல் ரெடி ஆகிடும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.